துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் 2025 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுமார் 48 நாட்கள் நேர்கதியில் ஒரு ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தற்போது வக்ரமும் நீச்சமும் பெற்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் அவர் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்ர நிலையில் நுழைகிறார். இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் தற்போது வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு வக்ரம் நிவர்த்தி பெற்று நேருகதியில் பயணிப்பார். இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கிய ஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது என்பதை செவ்வாய் பகவான் அறிவுறுத்துகிறார். என்றாலும் இந்த தருணத்தில் கஷ்டநஷ்டங்களில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் தைரியமாக வீரத்துடன் விவேகத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான மாறுதல்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு அமைந்துள்ளது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் தடை தாமதங்கள் எதுவும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் செவ்வாய் பகவான் மங்களகாரகராக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் அமையும். குறிப்பாக உடன்பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை பலப்படக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை பெற்றவராக செவ்வாய் பகவான் இருக்கிறார். எனவே செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு தளபதி சேனாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் அவர் தன்னுடைய பங்களிப்பை அபரிவிதமாக செலுத்துகிறார். எனவே உத்வேககாரகன் என்று திகழ்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான ஆற்றல்களை கொண்டவராக இருப்பவர்தான் செவ்வாய் பகவான். இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் தற்போது வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இதற்கு முன்னதாக அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்ர நிலையில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் என அனைத்தும் இந்த தருணத்தில் முழுவதுமாக நீங்கும். ஏனெனில் செவ்வாய் பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 28ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அதிரடியான கிரகங்களின் அமைப்பில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானுடைய இந்த மாறுதல் என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பதில் மாற்றுகருத்து இல்லை. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பமான நிலைகள் கவலைகள் அனைத்தும் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் பொருளாதார ரீதியான நிலைகளில் அபரிவிதமான இரக்கங்களை சந்தித்துக் கொண்டு இருந்த சூழ்நிலைகளில் செவ்வாய் பகவானுடைய இந்த மாறுதல் என்பது உத்தியோகம் மற்றும் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்குகிறது. எனவே செவ்வாய் பகவானுடைய அரிதாக நிகழக்கூடிய இந்த வக்ர பின்னோக்கி நகரக்கூடிய பயிற்சி என்பது மிகச்சிறப்பான அற்புதமான அருமையான மாறுதல்களுக்கு நிச்சயமாக அஸ்திவாரம் போடுகிறது. எனவே இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் மிகச்சிறப்பாக தைரியத்துடன் துணிச்சலுடன் கையாளுவதற்கான ஆற்றல்களை கண்டிப்பாக உறுதியாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து கண்டிப்பாக சந்திக்க முடியும் என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார்.
இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இதுவரையில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களில் தடை தாமதங்களும் நீடித்து இழுபறியாக இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் முன்கோபங்களை அவசரப்படுவதை தவிர்த்து செயல்படுவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை எளிதாக நன்கு திட்டமிட்டு கணித்து செயலாக்கம் செய்வதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போவதால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் குடும்பத்தில் பன்மடங்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உச்ச நிலைக்கு செல்வதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்பச் சுற்றுலா ஆன்மீகச் சுற்றுலா என பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடி குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக அளவிலான நேரத்தை செலவு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மங்களகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பன்மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை முழுவதுமாக நீக்குவதற்கான நல்லபல வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்றாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சில சமயங்களில் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பணிபுரியக்கூடிய நிலை தேவைப்படுகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்த்தல் சிறப்பு. உங்களுடைய பணிகளை நீங்களே நேரடியாக செய்து முடிக்கும்போது அதற்கான பலன்களை கண்டிப்பாக நிறைவாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான சவால்கள் நிறைந்த கடினமான பணிகளாக இருக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளை கூட மிக எளிதாக சாதாரணமாக செய்து முடித்து அவ்வாறான விஷயங்களின் நன்மைகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக விலகும். வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களுக்கு எளிதாக இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான கலைத்துறையில் மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த துறைகளின் நாயகனாக அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் மிக விரைவில் மீனம் ராசியில் உச்சம் பெற போகிறார். எனவே செவ்வாய் பகவானுடைய இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை சேர்ப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அற்புதமாக அருமையாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாரி வழங்குகிறார். இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கி அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய மாறுதல் என்பது அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்லபல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் எல்லாவிதமான பணிகளையும் முன்கூட்டியே நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் பகவான் அள்ளிக் கொடுப்பதால் எல்லா விதமான வயல் சார்ந்த பணிகளும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைக்க முடியும்.
என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்களை நீக்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. பரிகாரம்: முருகப்பெருமானை வழிபடுங்கள்.